என்னங்கம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க? என்கிட்ட வர என்னங்கம்மா? மாடு தண்ணி ஆட்டாவது விட்டுட்டுங்கண்ணே. மணி 10ஆவது. மாடு தண்ணி தண்ணி ஊற்றி என்னென்ன கொண்டாந்துருக்கிறீங்க? தவிடு பருத்திக்கட்ட சோள மாவு. சரி போடுங்க போடுங்க. இதெல்லாம் போட்டால் தான் குடிக்குமா? கொஞ்சம் இந்த இவ்வளவு சோள மாவு போட்டால் போதும். சரி ஓகே. இந்த பிக் பாஸ்ல சுடுவாங்கல்ல அந்த மாதிரி காலை 10 மணி. ஆமாம் மாட்டுக்கு தண்ணி கட்டுறது தானே. சோறு மிச்சமாயிட்டு தான் போட்ட கரைச்சி விட்டேன். ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைங்கண்ணே. இன்னைக்கு பார்க்கல, நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் நீங்கள் என்னதான் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேனே. அட சாப்பிட்றதுக்கு முடிச்சு என் பேரனை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ஃபோன் பார்த்தேன். சரி போய் மாடு பிடிச்சிட்டாங்க போங்க. அப்படி பேசிக்கிட்டே மாடு பிடிச்சிட்டாங்க. 2 மாடு இருக்குதுங்க. அதில் ஒன்று வந்து சென்னையாக இருக்குது. எல்லாம் எப்படி படுத்துக்குதுங்க காலங்கேடி இல்லை எப்படி படுத்து தூங்குதுன்னு வருங்களே இந்த ஆடெல்லாம். இதெல்லாம் தூக்கத்தில் இருக்குதுங்க. இங்கே வரல ஒன்று மேலே ஒன்று இங்கே வருங்க. எப்படி ஹாய் எப்படி படுத்துருக்குதுன்னு காலையில் எப்படி மூச்சு கூட போகுது. இது தண்ணி ஏற்றி கட்டிட்டு அப்புறம் அடுத்து அதை தண்ணி ஏற்றி அடிக்கலாமா? அதுக்கும் போடணும் தவிடலாம். அதுக்கு தேவையில்லையா? அதுக்கும் போடணும். சரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏண்டா டேஸ்டாக இருக்குதா? தண்ணி டேஸ்டாக இருக்குதானே? இவன் பார்த்துட்டு இருக்கிறான், இந்த கோழி பார்த்துட்டு இருக்கிறான். நம்மளும் போய் குடிக்கலாமா என்ன வேணான்னு பார்த்துட்டு இருப்பானாட்டு இருக்குது. ஆமாம் இதுங்க பாருங்களேன். ஆமாம் ஆமாம் சொன்ன மாதிரி. ஆமாம் இதுங்களுக்குள்ளேயே ஒன்றுக்குள்ள சண்டை போட்டுக்குதுங்கம்மா இந்த குட்டீஸ் எல்லாம். ஆமாம் மற்ற கோழி விட இதுதான் ரொம்ப பறக்குது. அங்க பாருங்க பயங்கர வாழுங்கம்மா இதுங்கெல்லாம். எங்கேங்கம்மா காலையில் 10 மணிக்கு மாடு தண்ணி ஏற்றினீங்க, திருப்பி வந்து சாப்பிட்டீங்க, 11 மணி வரைக்கும் சாப்பிட்டீங்க, மறுபடியும் ரொம்ப நேரம் காணும் உங்களை. மாட்டுக்கு தட்டு கொஞ்சந்தே இருக்குது. காத்தால 5 கத்தை பொழுதோட 5 கத்தை உருவுனா 10 கத்தை போயிடுது. போர் 4 நாளைக்கு தான் இருக்கு. சத்தமா பேசுங்க. போர் 4 நாளைக்கு தான் இருக்கு. அங்க கரும்புங்காட்டுல போய் அப்பா பார்த்துட்டு வர சொன்னேன். வேற ஒருத்தர் காட்டுல சாரினேன், நிறைய கிடந்ததா போய் 3 சாக்கு கொண்டாந்தேன். அப்படி இங்கே அதை ஒரு சாக்கில் வச்சிருக்கிறேன் பாருங்க. இது ஆட்டுக்கு மாட்டு ரெண்டுக்குமேவா? ஆனால் ஆமாம் கோழியும் சாப்பிடுது. இதுதாங்க சாரணை. இது மாடு நல்லா சாப்பிடுது தான் பார்த்துருக்கீங்க. இங்கே வருங்க இங்கே வருது. இதுக்கு பேர் தான் சாரணை. இது ஆக்சுவலி வந்து நல்லா பிஞ்சாக இருக்கும்போது நாம் கூட குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை கடையில் இதில் இது ஏதோ பில்லு இது இல்லைங்க. இதுக்கு பேர் தான் சாரணை. பாருங்க மாடெல்லாம் அருமையாக சாப்பிடுது பாருங்க. இப்போ மணி 1:30 ஆயிடுச்சு. இவங்க மாடெல்லாம் லஞ்ச் சாப்பிட்டுருக்குறாங்க. அம்மா போய் லஞ்சுக்கு கொண்டாந்த. ஓகே சரி அடுத்தது இன்னைக்கு காலையிலேருந்து அம்மா என்னென்ன ரொட்டீன் பண்ணுறாங்கன்ட்டு இன்னைக்கு வீடியோ எடுக்கலாங்க. ஓகே அடுத்தது என்னங்கம்மா வேலை? டீ வச்சு டீ குடிக்கிறதா? சரி வச்சு குடிங்க. ஏங்கம்மா டீ ரெடியா? டீ ரெடி தான். டீ குடிக்கிற மாதிரி நீ போய் ஊற்றிட்டா குடிக்கலாம். சரி ஓகே நான் ஊற்றிட்டு விட்டா. ஆமாம்மா ஆமாம்மா செம்மையாக காற்றடிக்குதுங்கம்மா. இந்த காற்றுலனாலும் இந்த வீட்டுக்கு இந்த இடத்துல உட்கார முடியாதுங்கம்மா. இந்த இயற்கையின் காற்றோட சூப்பராக இருக்குது. நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற? நீ என்னடா பண்ற? இவன் அன்னைக்கு எங்கட சண்டைக்கு இங்கே வந்து உட்காந்தனாவே இவன் சண்டைக்கு வரானுங்கம்மா. அவன் பாருங்க நீங்கள் கொண்டாந்தீங்கல்ல சாரணை, அது மேலே அவன் படுத்துக்கிட்டான் பாருங்க. இங்கே வருங்கம்மா அந்த ஆட்டுக்குட்டி பாருங்கதா படுத்துக்கிட்டு சாப்பிடுதுங்கம்மா. இதுங்கெல்லாம் பண்ணுற அட்டூழியோ. ஒரு 5 இலை 4 இலை பறிச்சப்போ கொண்டுட்டு வந்து சுத்தம் பண்ணி கோவத்தலையை போட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய உளிச்சு போட்டு பச்சை மிளகா போட்டு கடைஞ்சோம்னா அந்த அன்னைக்கு இன்னொரு கை சாப்பிடலான் இருக்கு. இந்த மாதிரி ஒன்று ஆனால் இன்னி கிடைக்காது பிஞ்சு.
எல்லாம் முத்தி இருக்கு. கொழுந்தலை கிடைக்காது. ஆமாம். சரி, ஒரு நாள் கொழுந்தலை கிடைக்கும் போது கொண்டாந்து செஞ்சு பார்ப்போமா? செஞ்சு வீடியோ போடலாம். சரி, ஓகேங்கம்மா. நீ ஏன்ட்ட எங்கிட்ட முட்டுற? இங்கே வருங்க, எங்கிட்ட முட்டிக்கிட்டே இருக்கிறேன். டே போடா போடா. வாசம் சிக்கன் குழம்பு மாதிரி. வாசம் சிக்கன் குழம்பு மாதிரி வருமா அந்த குழம்பு வாசம்? சரிங்கம்மா, ஓகே. இதுங்களும் இவன் சேவல் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு, இந்த பெரிய சேவல் போய் சாரணை. அதில் என்ன இருக்குமா இருக்குது சாரணையில்? இவனை என்ன சாப்பிட்றானுங்க? அதான் இவனு தலைவே சாப்பிடுவேன், இலையவே. வருங்க, எல்லாம் போயிடுச்சு வருங்க. கள்ளிப்பூட்டு இலை இதெல்லாம் சாப்பிடுவேன். மணி மத்தியானம் 2 மணிங்க. இப்போ அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா, எதிர்நீச்சல் சீரியல் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து இந்த டைம் வந்து யூடியூப் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணுற டைம் அம்மாவுக்கு. ஏனுங்கம்மா? எப்போ இன்னும் வந்து மத்தியான சாப்பாடு சாப்பிட கிடையாதுங்க. ஆனால் வந்து இப்போ தான் டீ குடித்தாங்க, அதனால வந்து இன்னும் மத்தியான சாப்பாடு சாப்பிட கிடையாது. இப்போ வந்து யூடியூப் பார்த்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கிற எல்லா சீரியலும் வந்து சன் டிவியில் இருக்கிற எல்லா சீரியலும் போட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் சாப்பிட்டு டீ ஓகே டிவி பார்க்க மாட்டாங்க. அதனால் யூடியூப்பில் பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்து ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பழையபடி. சரி, பார்க்கலாம். இப்போ எந்த சீரியலுங்கம்மா பார்த்துட்டு இருக்கிறீங்க? இப்போ எதிர்நீச்சல் பார்த்து முடிச்சிட்டேன். அடுத்த சீரியலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற எது வருதுன்னு பார்க்குறேன். சிங்கப்பெண்ணே, அன்னம், 3 முடிச்சு எல்லாத்தையும் வரிசையாக பார்த்துருவீங்களா? எல்லாம் வரிசையாக பார்க்கணும். சரி, டைம் 3:00 ஆயிடுச்சுங்க. ஃபோன் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருந்து இப்போ துணி துவைக்க வந்தாச்சு அம்மா. ஏங்கம்மா சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்லையா? ஏனுங்கம்மா மணி 3:00 ஆயிடுச்சு. துவச்சி போட்டு சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டா சோம்பேறித்தனம். துவச்சி போட்டு சாப்பிட்டுக்கிறீங்களா? அந்த துவப்பெல்லாம் சரி, அதனால் வந்து துவைச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறீங்களா? கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கன்னு எடுத்துக்கலாம்ல. படுக்கவே இல்லை இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கூட. ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் இல்லையா? யூடியூப் பார்க்குறதா ரெஸ்ட்டா? அது வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. பாடி ரிலாக்ஸேஷனுக்கு மைண்ட் நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருக்குமா? பாருங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டு. சரி, துவைங்க. சரி, துவைச்சிட்டு வாங்க. இவங்கெல்லாம் இப்படி துவைக்கிறதுனால தான் வந்து உடம்பெல்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குதுங்க. பட் நம்மளாம் இந்த சீலையை போட்டு இந்த மாதிரி ஒரு 4 தப்பு தப்புனாவே அப்பாடான்ட்டு டயர்டாகி நம்மளாம் கீழே விழுந்துருவோம். மணி 4:10 ஆயிடுச்சுங்க. இவங்க இத்தனை சீலையும் கையிலேயே எல்லாம் துவைச்சிருக்கிறாங்க. எல்லாம் கையில் துவைச்சிட்டு இப்போ தான் சாப்பாடு உட்காந்துருக்குறாங்க. இப்போ ஏனுங்கம்மா கொஞ்சம் நேரமே சாப்பிட்ருக்கலாமல்ல? வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டா அந்த வேலை அதோட முடிஞ்சிடும். அம்மா 4:00 ஆயிடுச்சுங்கம்மா. இப்போ தான் சாப்பிட்றீங்க. நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்றேன். நைட்டு 10 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு காலையில் 11 மணிக்கு சாப்பிட்றேன். நைட்டு 10 மணிக்கு காலையில் 11 மணிக்கு மத்தியானம் சாப்பாடு 4 மணிக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? பழகி போச்சு. புதுசாக அந்த மாதிரி ஒன்றா தான் உடம்பு கேடும். சின்ன வயசுலேருந்தே இந்த பழக்கத்துக்கு வந்து. சரி, சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டு அடுத்து என்னங்கம்மா வேலை? சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் யூடியூப் பார்த்துட்டு. மடி யூடியூப்பா பார்த்துட்டு கோழிக்கு தண்ணி வைக்கணும், ஆட்டுக்கு தண்ணி வைக்கணும். மாடு தண்ணி ஏற்றினா அப்பா வந்தால் பால் பேசிடுவாங்க. சரி, அப்புறம் டின்னர் ரெடி பண்ணணும். அப்புறம் போய் பில்லுக்கு போயிட்டு வந்து அப்புறம் தான் இனிமேல் தான் வேலையே ஆரம்பிக்கும். ஆமாம். மணி 4:30 ஆயிட்டா. மணி 7 வரையில் வெளியிலேயே வேலை சரியா இருக்கு. அப்புறம் வந்து சமையல் கிச்சன் பக்கம் வந்துடலாம். சரி, ஓகே.